Good morning, friends. ஸ்ரீநிதர் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்கோட 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் 13/8/2024 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 428. இப்போ 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 12ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பாக்ஸில் டபுள்ஸ் இல்லை. பட்டு இந்த 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன், நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 782 அல்லது 786 ஏ போர்டில் 7 வரலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். 7 பாஸ் ஆகிருக்கு. நியரஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 782 ஆர் 728 அப்படிங்கிறது இருக்குது. 728 அப்படிங்கிறது வந்திருக்கணும், 728 அப்படின்னு வந்திருக்கணும். பட் ஆனால் அதோட பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆகிருக்கு. 7 பேஸ் பண்ணி 3 இருக்குது, 7 பேஸ் பண்ணி 8 இருக்குது. 786 இதுதான் கொடுத்தேன், 876. அதாவது 786 வரலாம் அப்படின்னு இல்லை, 7 பேஸ் பண்ணி 3 இருக்கு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் பாக்ஸுக்குள்ளே டபுள்ஸ் இருக்குது, அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு. நான் 99, 55 இல்லை 88 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே 99லாம் வந்து ஆல்போர்ட், அதாவது ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிருக்கு. 99 99 பாஸ் ஆகிருக்கு ஜாக்பாட் ரிசல்ட்டில். இப்போ 7 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்குது, 7 பேஸ் பண்ணி 8 இருக்குது. நான் கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 782 அப்படிங்கிறது, 782 ஆர் 728 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7, 8ஓட பவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3. 773 அப்படிங்கிறது கொடுத்த நம்பர்ஸ் தான் பாஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் பவர் நம்பராக பாஸ் ஆகிருக்கு, பவர் நம்பராக பாஸ் ஆகிருக்கு 773 அப்படின்னு. நான் கொடுத்த நம்பர் 782 அல்லது 728. 2ஓட பவர் 7, 77, 8ஓட பவர் 3, 773 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சார்ட்டில் 77 இல்லை, இருக்க நம்பர்ஸ் 7, அதுவே டபுள்ஸ் ஆனதுனால அதோட நியரஸ்ட் நம்பர் 3, 73 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. மேலே பார்த்தோம் அப்படின்னாலும் 7 பேஸ் பண்ணி 8 தான் இருக்குது, 7 பேஸ் பண்ணி 3 இருக்குது. அப்போ இருக்க நம்பர்ஸ் டபுள்ஸ் வந்ததுனால அது ஒன்றும் பண்ண முடியாது. 773 பாஸ் ஆகிருக்கு, 73. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 773, 773 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குது, 7 இருக்குது, 0 இருக்குது. அதனால் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் ரிப்பீட்டட் ஆக சான்ஸ் இருக்குது. 0 வரலாம், 6 வரலாம், இல்லை 7 வரலாம் அப்படின்னு. இல்லை இதோட பவர் நம்பர்ஸ் வருதா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் பாக்ஸுக்குள்ளே நேற்று பார்த்தோம் அப்படின்னா 3 இருந்துச்சு, அதனால் டபுள்ஸ் வந்துச்சு, 3 வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 067 இருக்குது. இப்போ 0 வரதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை 6 வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 7 வரதுக்கான சான்சஸ் இருக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நான் இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்தேன், 728 அல்லது 82 அப்படின்னு. இப்போ 7 வந்ததுனால அதோட பவர் நம்பர்ஸ் அப்படின்னா 2 அல்லது 4. 7ஓட பவர் நம்பர்ஸ் 2 அல்லது 4. எகைன் அடுத்த 7ஓட பவர் நம்பர்ஸும் அதே தான், 2, 4. 3ஓட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 அல்லது 4. 8 வரலாம், இல்லை அப்படின்னா அதோட இல்லை 4, 8 அல்லது 4 வரதுக்கான சான்சஸ் இருக்குது.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா 444 இருக்குது. இதில் 444 இருக்குது. 444 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 228 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். பவர் நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா 228 444 அப்படிங்கிறது. ஏன்னா நேற்று 28 கொடுத்தேன், 28 ஆர் 8 கொடுத்தேன், வரல அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இது வந்து ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி கொடுக்குற நம்பர்ஸ். இப்போ 7 வந்ததுனால கண்டிப்பாக 2 அல்லது 4 அப்படிங்கிறது இருக்குது. 7 வந்ததுனால 2 அல்லது 4 இருக்குது. 7 ரிப்பீட் ஆகணும், இல்லை அப்படின்னா 2 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இப்போ 2 வரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா 2 எங்கே இருக்கோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி பார்க்கணும். 2 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்குது, 4 இருக்குது. 2 வந்து வேற சார்ட்டில் வேற எங்கேயும் இல்லை. 2 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 2வை பேஸ் பண்ணி 2 3 இருக்குது, 2 4 இருக்குது. 2 3 2 4 2 5. அதாவது இது வந்து 2 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 2 3 4 2 3 5 2 4 3 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஏ போர்டில் 2 வரும்னு நினச்சிங்கன்னா 243 234 235 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம். இல்லை 245 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம். இந்த 2 நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. 3 5 3 2 4 7 அப்படிங்கிற நம்பர்ஸில் 2 இருக்குது. 2 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் எடுங்க. இதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்துருங்க. 2 4 3 2 3 5 2 3 4 அப்படிங்கிற நம்பர்ஸ். 4 3 3 4 3 4 3 5 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 2வை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த சார்ட்டில் 2வை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 23 25 இருக்குது. 2 5 7 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். 2 5 7 7 வந்திருக்கு. அந்த 7 சீபோர்டில் வரும்னு நினச்சிங்கன்னா 2 5 7 எடுக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். அதனால் 2வை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அடுத்து அதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ 4 அப்படின்னா ஏ போர்டில் 4 வரும்னு நினச்சிங்கன்னா ஏ போர்டில் 4 இந்த பக்கம் இல்லை. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது, 4 இருக்குது. அதனால் 4 வரலாம். ட்ரிபிள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 4 ட்ரை பண்ணலாம். 4 ட்ரை பண்ணலாம். இல்லை 404 ட்ரை பண்ணலாம், 440 ட்ரை பண்ணலாம். 4ரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 404 444 440 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். 404 440 444 அப்படிங்கிறது. அடுத்து ஏ போர்டில் 7 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எகைன் ஏ போர்டில் 7 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 793 இருக்கு, 790 இருக்கு. வியாடின்னு பார்த்தீங்கன்னா 73 இருக்கு. அதோட நியரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 70 இருக்கு. இந்த 70 வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கு 730 அல்லது 790. இங்கே 790 இருக்கு. இங்கே 760 இருக்கு. அதனால் 7 வரும்னு நினச்சிங்கன்னா 735 இருக்குது, 739 இருக்குது, 790 இருக்குது. அகெயின் 7 வரும்னு நினச்சிங்கன்னா 735 739 790 739 790 735. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 739 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 735 இருக்குது. இப்போ 735 இந்த 5ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 9. 735 739. அதான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பிளேஸில் எடுத்தோம் அப்படின்னா அவங்க இந்த பிளேஸில் கொடுத்துருக்காங்க. 735 இருக்குது, 739 இருக்குது. அப்போ 5ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 9. அதனால 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், 739 735 அப்படிங்கிறது.
அடுத்து 790 இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 790 எடுத்தோம் அப்படின்னா 890 இருக்கு. 790 இங்கே 890 இருக்கு. இப்போ 0 வரும்னு நினச்சிங்கன்னா 790 அல்லது 890. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 80 இருக்கு. 80 or 08. 0 வரும்னு நினச்சிங்கன்னா 0 பேஸ் பண்ணி 7 இருக்கு, 9 இருக்கு, 8 இருக்கு. இப்போ 70, 80, 90 அப்படிங்கிறது 0 வந்துச்சுன்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்திருக்கு. 3யோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 8. இப்போ சீபோர்டில் 8 வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 08 இருக்கு, 08 இருக்கு, 18 இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 58 இருக்கு, 48 இருக்கு, 98 இருக்கு. இப்போ அதான் கொடுத்தா 980 அப்படின்னு, இல்லை 908, 980 ஆர் 908. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் 08 இருக்கு. அதனால் 8 வரும்னு நினச்சிங்கன்னா 908 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 908 சீபோர்டில் 8 வரும்னு நினச்சிங்கன்னா 908. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க நம்பர்ஸ் இல்லாமல் உங்களோட கெஸ்ஸிங்கில் ஏதாவது நம்பர்ஸ் இந்த சார்ட்லேருந்து எடுக்க முடியும் அப்படின்னா எடுங்க. ஜஸ்ட் கொடுக்குற நம்பர்ஸ் வந்து கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. சார்ட்டில் இந்த பிளேஸில் நேற்று ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் அதோட நியரஸ்ட் பிளேசஸில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சார்ட் கொடுக்குறேன், சார்ட்லேருந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. சில நம்பர்ஸ் இது மாதிரி வரலாம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள், வரலை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறீங்க, ஜஸ்ட் நம்பர் மிஸ் ஆகுது. அது எப்படி அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் உங்களோட இஷ்டத்துக்கே அதில் போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ நான் கொடுக்குற நம்பர்ஸ் நீங்கள் 2 நம்பர் கரெக்டாக எடுக்கிறீங்க, 3ஆவது நம்பர் வந்து மிஸ் ஆகுது. இப்போ அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஏபோர்டில் 4, 5, 1 ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏபியில் 4, 5 கொடுத்துருக்கீங்க. பி போர்டில் பார்த்தோம் அப்படின்னா சி போர்டில் 8 ஏதோ கொடுத்துருக்கீங்க. ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 1. இப்போ 4, 5 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 4, 5 பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 2, 3 அப்படிங்கிற நம்பர் சூஸ் பண்ணலாம், இல்லை 2, 4 அப்படிங்கிற நம்பர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2, 3 அப்படிங்கிறது இந்த சார்ட்டில் எங்கே இருக்கோ அதோட நியரஸ்ட் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2, 3 அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா 2, 3 பேஸ் பண்ணி 4 இருக்குது, 2, 3 பேஸ் பண்ணி 5 இருக்குது. அது மாதிரி 2 நம்பர்ஸ் 2, 3ன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 2, 3 பேஸ் பண்ணி 5 இருக்குது, இல்லை 4 இருக்குது. இப்போ ஏதோ 2ல் ஏதோ ஒன்று தான் வரணும். அது மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அந்த நம்பர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.